ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கோம். சின்ன வயசுல இருந்தே விஜய் அண்ணாவோட பயங்கர ஃபேனு. அதனால போறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. விஜய்க்கு ஓட்டு போறது ஏதாவது காரணம் சொல்லுங்க. கண்டிப்பா புதுசா யாராவது வரணும். கண்டிப்பா இவ்வளோ வருஷமா நெறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு நியூவா வரவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வாய்ப்பு குடுக்கணும். ஸோ ட்ரை பண்ணணும். விஜய் அண்ணா வந்து நல்லதே நடப்பாங்க. ஸோ அதுக்காகவாவது கண்டிப்பா ஓட்டு போடணும். இப்ப பாண்டிச்சேரியில வச்சு தமிழ்நாட்டுல இப்ப வைப் இருக்கு. பாண்டிச்சேரியில அந்த வைப் இருக்கு. கண்டிப்பா நெறைய இருக்கு. இத பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கர பாசிட்டிவா இருக்கு. ஸோ விஜய் அண்ணாவுக்கு எங்க போனாலுமே ஒரு பயங்கர பாசிட்டிவ் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறாங்க. அதே மாற்றத்தை பாண்டிச்சேரியில வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வந்தால் கண்டிப்பா நடக்கும். ஒரு ஒரு சான்ஸ் குடுக்கணும். அதுக்கு வந்துட்டு ப்ரூஃப் பண்றதுக்கு ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஒரு மாற்றம் கண்டிப்பா ஒரு சேஞ்ச் என்ன குடுக்கணும். மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க? நெறைய வரணும் சார். எஜுகேஷன் வைஸ் நெறைய வரணும். அண்ட் வந்து ஃபீமேலோட ப்ரொடெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். அண்ட் சைல்டோட வெல்ஃபேர்ஸ் கொஞ்சம் நல்லா போகணும். இது மாதிரி நெறைய ஆக்டிவிட்டிஸ். அப்புறம் வந்து நெறைய பேருக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புகள் இது மாதிரி டெவலப்மெண்ட் ரீதியா நெறைய வரணும். ஃபார்மிங்க்கு விவசாயத்துக்கு நெறைய கிடைக்கணும். இந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்திற்கான ஸ்டெப்ஸ் நெறைய கிடைக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் சார். கடைசியா காஞ்சிபுரத்துல பேசினாரு செயல் திட்டம் பத்தி. அது நீங்க ஏத்துக்கிறீங்களா? கண்டிப்பா ஏத்துக்கிறோம் சார். நெறைய ஃபால்ஸ் இருக்கறனால அத முன் வைக்கிறாங்க. அது இப்போ இருக்கிற ஜெனரேஷன்களுக்கு எல்லாருக்குமே அது அக்செப்டன்ஸா தான் இருக்கு. சோ அதனால அது வந்து ஏத்துக்கிறோம். அதான் நிறைவேற்றுவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதான் சார். ஒரு சான்ஸ் குடுத்தாதான் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். நாங்க மக்கள் எல்லாருமே வந்து ட்ரஸ்ட் பண்றாங்க. அது கண்டிப்பா செய்வாரு நம்புறோம். இதெல்லாம் ஓட்டு ஆகாதுன்றாங்க. கண்டிப்பா ஆகும் சார். ஆக்சுவலா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க சார். இப்ப நாங்க ஃபேன்ஸா இருந்தோம். எங்க குழந்தைங்க வந்து பயங்கர தீவிர ஃபேன்ஸா இருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்துட்டு இது பாக்குறதுக்கான கூட்டம் மட்டுமே இருக்காது. இது கண்டிப்பா 100% ஓட்டாவே மாறும். கண்டிப்பா மாறும் சார். கண்டிப்பா மாறும். இத அண்ணா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. இப்ப தளபதியே வந்து இங்க முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவர் தலைமையில யாருன்னா வந்தா நல்லா நல்லா இருக்கும்? அவர் தலைமையில வர்றதுதான் பாசிபிளா இருக்கும். ஏன்னா அவங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாங்க. சோ அவங்க தலைமையில இங்க வந்தா ரொம்பவே நல்ல மாற்றம். தலைமையில யாரு இங்க முதலமைச்சர் ஆகணும்னு? அத பத்தின எந்த ஐடியாவும் இல்ல சார். அவர் தலைமையில வந்தா ஓகே தான். நன்றி.